லஞ்சுக்கு லாஸ்ட் மினிட்ல குவிக்காக ஏதாவது பண்ணணுமா? பருப்பு வேக வைக்காம பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ணுற மாதிரி நாகர்கோவில் ஸ்பெஷல் வெறும் குழம்பு ட்ரை பண்ணுங்க. அவசரத்துக்கு பண்ண குழம்புன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. சீரகம், சின்ன வெங்காயம், தேங்காய், கொட்டை நார் இல்லாத புளி, தேவையான அளவு உப்பு, மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், தண்ணி சேர்த்து திப்பி இல்லாம நல்லா அரைச்சிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம் பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டு வறுத்துட்டு தாளிப்பை தனியாக வச்சுட்டு அந்த எண்ணெயில் அரைச்ச விழுத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போய் கெட்டியாகும். தாளிப்பை ஆட் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நாகர்கோவில் வெறுங்குழம்பு ரெடி. 10 நிமிஷத்துக்குள்ள ஒரு டிஷ் பண்ணணும். அது குவிக்காக ஈஸியாக இருக்கணும். அதே சமயத்தில் கொஞ்சம் ப்ரோட்டீனும் இன்க்ளூட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுதா? ஃப்ரிட்ஜில் தயிர் இருந்ததுன்னா தஹி தட்கா. நம்ம ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா தாளிச்ச தயிர். நெக்ஸ்ட் டைம் அவசரத்துக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் கண்டிப்பாக பண்ணுவீங்க. 3/4 கப் கெட்டி தயிரை நல்ல திப்பி இல்லாதபடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டுருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, பொரிய ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு வறுத்துட்டு 1 பச்சை மிளகாய், 2 பூண்டு, 1/4 கப் நறுக்கின வெங்காயம் நல்லா வறுத்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/8 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு, பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தயிரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உடனே தயிர் இருந்த பாத்திரத்துல இதை மாத்தி வச்சிங்கன்னா தயிர் தெரியாம இருக்கும். சாதம், சப்பாத்தி, பராத்தான்னு எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உளுந்து குழம்பு. ஒரே மாதிரி குழம்பு பண்ணி போர் அடிக்குதா? அப்ப 10 நிமிஷத்துக்குள்ள உளுந்து சேர்த்து இந்த மாதிரி குழம்பு வச்சிங்கன்னா டேஸ்ட்டும் டிஃப்ரெண்டா இருக்கும், ப்ரோட்டீனும் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஆச்சு. 1 டேபிள் ஸ்பூன் கருப்புளுந்து, 1 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் எள்ளு, 3 வரமிளகா, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டு 1/4 கப் தேங்காய் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1/4 கப் தண்ணி ஊற்றி ஆறின உடனே மிக்சி ஜார்ல மாற்றி தண்ணி ஊற்றி திரும்பவும் அரைச்சிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், வரமிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு அரைச்ச விழுத போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு 3/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு, தாராள பெருங்காயம் போட்டு கொதி விட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு புளிப்புக்கு பாதி லெமன் ஜூஸ் விட்டுருக்கேன். டேஸ்டியான உளுந்து குழம்பு ரெடி. ஆந்திரா ஸ்டைல் டொமேட்டோ பெருகு பச்சடி. தக்காளியை நல்லா வதக்கி தயிர் சேர்த்து பண்ற இந்த டிஷ் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலும் சரி, வெரைட்டி ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்டாலும் சரி சூப்பரா இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 2 பச்சை மிளகாவை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. 3 பெரிய தக்காளி, குட்டி பீஸ் புளி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் காரப்பொடி மூடி வச்சு தக்காளி மசீர வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. திறந்து விட்டு ஈரப்பசை அப்சர்வ் ஆகி நல்லா சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. 1/2 டீஸ்பூன் சீரகத்தை, பச்சை மிளகா அரைச்சிட்டு தக்காளி சேர்த்து பல்ஸ் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். 1/2 கப் கெட்டி தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்ச தக்காளி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு பொரிய ஆரம்பிக்கும் போது 1/2 டீஸ்பூன் சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை நல்லா ஃப்ரை பண்ணி பச்சடியில் ஆட் பண்ணிட்டு கொத்தமல்லி போட்டு கலந்து விட்டிங்கன்னா பெருகு பச்சடி ரெடி. என்னோட ஃபேவரட் குழம்பு மோர் குழம்பு. ட்ரெடிஷ்னலாக மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஊற வச்சுட்டு அரைச்சு அதுக்கப்புறம் பண்ணுவோம். ஆனால் இந்த இன்ஸ்டன்ட் மோர் குழம்பு 5 நிமிஷத்துக்குள்ளே ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு மிக்சியில் அரைச்சிட்டு பண்ணியிருக்கேன். ஆனால் நீங்கள் நல்ல விஸ்காலையோ இல்லை மத்தாலையோ மிக்ஸ் பண்ணிங்கன்னா அரைக்கவே வேண்டாம், டக்குன்னு மோர் குழம்பு பண்ணிடலாம். தேங்காய் பால் வச்சு பண்ணுற இந்த மோர் குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடிக்கடி பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என்னோட செட்டிநாடு ஸ்பெஷல் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் மண்டி. அரிசி களைஞ்ச தண்ணியை கீழே ஊற்றுறதுக்கு பதிலாக 10 நிமிஷத்துக்குள்ளே இப்படி ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான குழம்பு பண்ணிங்கன்னா 1 வாரம் வரைக்கும் கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும். அரிசி வாஷ் பண்ண ஃபர்ஸ்ட் தண்ணியை தூக்கி போட்டுட்டு 2வது தண்ணியில் குட்டி பீஸ் புளி சேர்த்து புளி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சூடானோடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நல்லா பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகாய். இந்த குழம்புக்கு காரம்னு பார்த்தா பச்சை மிளகாய் தான், அதனால தாராளமா போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிட்டு புளித்தண்ணி, சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, சிட்டிகை வெல்லம் கொதி வந்து திக்கானோடனே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் பிரிஞ்சு சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா டேஸ்டியான செட்டிநாடு சின்ன வெங்காயம் மண்டி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க. 5 நிமிஷத்துல கர்நாடகா ஸ்டைல் குக்கும்பர் தம்பளி செஞ்சீங்கன்னா சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட,
லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸோட தொட்டுக்கன்னு இன்ஸ்டன்ட் ஆப்ஷன் ரெடி. 1/2 கப் குக்கும்பர், பச்சை மிளகா, 1/4 கப் தேங்காய், உப்பு விழுதா அரைச்சிட்டு 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்து திரும்பவும் எல்லாத்தையும் நல்லா அரைச்சு இந்த கன்சிஸ்டன்சிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. முன்னாடி வேற மிக்ஸி ஜார் இருந்தது, இப்போ மாறிடுச்சேன்னு கொஷின் தானே கேட்க போறீங்க. சின்ன ஜாரில் தேங்காய் திப்பி திப்பியாக அரைப்பட்ட மாதிரி இருந்தது, அதனால கொஞ்சம் பெரிய ஜாரில் அரைச்சிருக்கேன். 1/2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா போட்டு தாளிச்சிட்டு பெருங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்றபடி தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்பை ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான குக்கும்பர் தம்புலி. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பரங்கிக்காவே வேண்டான்னு சொல்கிற பசங்களுக்கு கூட செட்டிநாடு ஸ்டைலில் இப்படி புளிக்கறி பண்ணி சாதத்தோடு மிக்ஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/8 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் வறுத்துட்டு கறிவேப்பிலை, பச்சை மிளகா, 6 பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 1/4 கப் வெங்காயம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்து சிட்டிகை மஞ்சள் பொடி நல்லா வதக்கிட்டு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்புத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள் மசிய ஆரம்பிக்கும் போது 1/2 கப் பரங்கிக்காய் தக்காளி மசிகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு 1/2 கப் புளி தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதி விட்டுக்கோங்க. பரங்கிக்காய் வெந்த உடனே கொஞ்சம் வெல்லம், 1/2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் நல்ல கொதி வந்து குழம்பு சேர்ந்து வர வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான பரங்கிக்காய் புளிக்கறி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு புதுசாக எதுவும் இல்லை, நம்ம எல்லாரும் பண்ணுறது தான். நான் என்னோட ஸ்டைலில் வீக் டே லஞ்சுக்கு ஏற்ற மாதிரி குயிக்காக ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறதுக்கு நல்லெண்ணெய் சூடானோடனே கடுகு, வெந்தயம், கடலைப்பருப்பு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, பச்சை வாசனை போய் கலர் மாறினோடனே தக்காளியை விழுதா அரைச்சி ஆட் பண்ணியிருக்கேன். குக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி கொதி வந்தோடனே தண்ணி, புளி தண்ணி கொதி வந்தோடனே ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு கொதிச்சோடனே நல்லெண்ணெய் விட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா டேஸ்டியான சின்ன வெங்காயம் குழம்பு ரெடி. லஞ்சுக்கு குவிக்காக யூஸ்வலாக பண்ணுறதோட வித்தியாசமான ஒரு குழம்பு பண்ணணுமா? மசாலா அரைச்சி ப்ரெஷர் குக்கரில் பண்ணுற இந்த குழம்பு ட்ரை பண்ணுங்கள். புளியில் சுடு தண்ணி ஊற்றி 1/4 கப் தேங்காய், ஒரு குட்டி தக்காளி, சோம்பு, தேவையான அளவு உப்பு, காரப்பொடி, மஞ்சள் பொடி. தேங்காய் திப்பி திப்பியாக தெரிஞ்சதுன்னா குழம்பு அடியில் தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி விழுதா அரைச்சிக்கோங்க. நல்லெண்ணெய் சூடானோடனே குட்டி பீஸ் பட்டை, பிரிஞ்சி இலை, சோம்பு, கொஞ்சம் கறிவேப்பிலை பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம், பூண்டு, முள்ளங்கி போட்டு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கோங்க. அரைச்ச விழுது போட்டு புளித்தண்ணியை வடிகட்டி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி குட்டி பீஸ் வெல்லம் போட்டு நல்லா கொதி விட்டுக்கோங்க. 5 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. குக்கரோட ஓசை அடங்கினோடனே திறந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா கொதி விட்டுக்கோங்க. செம குவிக்காக டேஸ்டியான மசாலா குழம்பு ரெடி.